Hello everyone. இந்த வீடியோல நம்ம CMA இன்டர் குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பார்க்க போறோம். டிசம்பர் 2024ல எக்ஸாம் நடந்துச்சுல. அதுல இன்டர்ல குரூப் 2 ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா அதுல செக்ஷன் B அனலைசிஸ் பண்ண போறோம். ஏன்னா செக்ஷன் Aல ஃபுல்லா MCQ தான். ஸோ செக்ஷன் B டிஸ்கிரிப்டிவ் பார்ட்ல எந்தெந்த சாப்டர்ல இருந்து எத்தனை மார்க்குக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, புக்கில் அந்தந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இங்கே டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி குரூப் 1 அண்ட் குரூப் 3 ரிலேட்டடாக டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை அனலைசிஸ் பண்ணுவோம். கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் வைஸாக எந்தெந்த சாப்டர்லேருந்து, தட் இஸ் எந்தெந்த மாடியூல்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெயிட்டேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பேப்பர் 9 ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இதில் செக்ஷன் பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது எந்தெந்த சாப்டர் ஆர் மாடியூலில் கவர் ஆகும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2, இதில் A அண்ட் B ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 2 கேட்டிருக்கிறது அந்த கொஸ்டின் பிளான்ட் லேஅவுட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது மாடியூல் 2ல் கவர் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின். ஃபெசிலிட்டி லேஅவுட் ஆர் பிளான்ட் லேஅவுட் அதில் கவர் ஆகக்கூடிய கொஸ்டின். அடுத்தது டிசைன் திங்கிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன் திங்கிங்னு கேட்டிருக்காங்க. இது மாடியூல் நம்பர் 3ல் ஸ்டடி மெட்டீரியலில் கவர் ஆகும். டிசைனிங் ஆஃப் ஆப்ரேஷனல் சிஸ்டம்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த சாப்டரில் கவர் ஆகக்கூடிய ஒரு தியரி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல் ரெண்டு சப்டிவிஷன் A அண்ட் B. இதில் கொஸ்டின் நம்பர் A அவங்க கேட்டிருக்கிறது ஒரு தியரி கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் இஷ்யூஸ் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் ஃபுல்ஃபில் இட்ஸ் வேரியஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் பை ஃபோக்கஸிங் ஆன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ். இதில் மெட்டீரியலில் ஸ்டடி மெட்டீரியலில் நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனி 10 மட்டும் அதில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த மாடியூலில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மாடியூல் நம்பர் 4ல் கவர் ஆகக்கூடிய ஒரு தியரி கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3B. இது ஒரு ப்ராப்ளம். இது லீனியர் ரெக்ரெஷன் லைன் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். இது மாடியூல் 2ல் கவர் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. பாஸ்ட்டு 2 எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம சேனலில் ஏற்கனவே இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு குரூப் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் அனலைசிஸ் போட்டிருக்கோம். அதில் எந்தெந்த சாப்டர்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே ஐடியா கிடைக்கும். பாஸ்ட் எக்ஸாம்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னு உங்களால் ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. இந்த கொஸ்டின் நம்பர் 4ல் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னா அசைன்மெண்ட்டு. இந்த அசைன்மெண்ட்டெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஒன்று 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது சிமுலேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிமுலேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே கொஸ்டின் நம்பர் 4ல் A, B ரெண்டுமே மாடியூல் 4ல் கவர் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5Aல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் எல்லாத்தையுமே சாய்ஸ் உண்டு உங்களுக்கு. செக்ஷன் Bயில் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எந்தெந்த மாடியூல்லேருந்து எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ கொஸ்டின் நம்பர் 5A இது ரீப்ளேஸ்மெண்ட். இதுவும் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு சாப்டர். ரீப்ளேஸ்மெண்ட் மாடியூல் நம்பர் 7ல் வரக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5B. இதில் பெர்ட் CPM ரிலேட்டடாக நெட்வொர்க் டயக்ராம் வரைஞ்சி அந்த எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் கண்டுபிடிக்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு சாப்டர். இது மாடியூல் நம்பர் 6ல் கவர் ஆகும் ஸ்டடி மெட்டீரியலில். இது கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல் இந்த தியரி கொஸ்டின் மாடியூல் நம்பர் 8ல், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் கவர் ஆகும். மாடியூல் நம்பர் 8 இது கொஸ்டின் நம்பர் 6Aங்கிறது மாடியூல் நம்பர் 8ல் வரும். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரடக்ஷன் சாப்டர் மாடியூல் 8லேருந்து இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் 6A கேட்டிருக்காங்க. 6Bங்கிறது மாடியூல் நம்பர் 11ல் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியில் கவர் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின். பிக் டேட்டா ரிலேட்டடான ஒரு தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7Aல 5 மெயின் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபார்மல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்
மாடியூல் நம்பர் 9ல் கவர் ஆகும். ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படிங்கிற சாப்டர் மாடியூல் 9ல் கவர் ஆகும். அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி தான், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இது ரிலேட்டடான கொஸ்டினும் மாடியூல் 9ல் தான் கவர் ஆகும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல் இந்த 2 தியரி கொஸ்டினுமே மாடியூல் நம்பர் 10ல் கவர் ஆகக்கூடிய தியரி கொஸ்டின்ஸ். மாடியூல் நம்பர் 10னா ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் கவர் ஆகக்கூடிய 2 கொஸ்டின் இங்கே தியரியில் கொஸ்டின் நம்பர் 8ல் A and Bயில் 7+7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டடி மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு பேஜில் அதில் நமக்கு வெயிட்டேஜ் எவ்வளவுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் இருக்கிறதோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். பட் இந்த வெயிட்டேஜ் வந்து ஃபுல்லாகவே இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா MCQ நம்ம கம்பேர் பண்ணலை, ஒன்லி டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இதில் டோட்டலாக 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 5 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸ் வரும். அப்போ 98 மார்க்ஸுக்கு இங்கே அவங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அட்டன் பண்ண வேண்டியது 70 மார்க்ஸுக்கு தான் அட்டன் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது டோட்டலாக 98 மார்க்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு மாடியூல்லையும் எவ்வளவு மார்க்ஸுக்கு கவர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம், டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டை மட்டும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்த்தோம். மாடியூல் 2ல் 14 மார்க்ஸ் கவரேஜ் ஆகுது பார்த்தோம்னா தெரியும். பட் அங்கே வெயிட்டேஜ் வந்து 5% தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மாடியூல் 3ல் 7%, தட் இஸ் 7 மார்க்ஸு. அண்ட் மாடியூல் 4ல் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான், 21 மார்க்ஸு கேட்டிருக்காங்க. அண்ட் மாடியூல் 6 கம்மியாக தான் கேட்டிருக்காங்க, 7. இங்கே டிஸ்கிரிப்டிவில் கம்மியாக இருக்குது. மேபி அது MCQவில் 15 மார்க்ஸுக்கு அது கவர் ஆகிருக்கலாம். மாடியூல் 7ல் 7 மார்க்ஸு கேட்டிருக்காங்க. பட் அங்கே வெயிட்டேஜ் 5% தான் இருக்குது. அண்ட் மாடியூல் 8ல் 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. பட் மாடியூல் 9, 10, 11 இந்த 3 பார்க்குறப்ப 9, 10 ரெண்டுலேயுமே வெயிட்டேஜை விட கூட தான் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் பார்ட்லேயே 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க 10க்கு பதிலாக. அண்ட் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியில் 10%க்கு பதிலாக 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. பட் இங்கே பர்சன்டேஜில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ 100 மார்க்ஸுக்கு வெயிட்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்கே அனாலிசிஸ் பண்ணுறது சாய்ஸாக அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸுக்கும் சேர்த்து தான் இங்கே நம்ம வெயிட்டேஜ் பார்க்குறோம். பேப்பர் 10 கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். இதில் செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது எந்த சாப்டரில் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2A அண்ட் 2B இது ரெண்டுமே பார்த்தோம்னா மாடியூல் 1ல் இருந்து தான் கேட்டிருக்காங்க. மாடியூல் 1ல் இருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ரிலேட்டடான ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினில் அதாவது செக்ஷன் பியில் அதுலேயே 7 மார்க்ஸுக்கு கன்வர்ஷன் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் அதில் இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3ல் இது ஒரே கொஸ்டின், பெரிய கொஸ்டின், இது அடிக்கடி கேட்குறாங்க. இது பாஸ்ட் எக்ஸாம்ஸ்லையும் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி அலாங் வித் நோட்ஸும் அதில் ஆன்சரில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். இது மொத்தமாக 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. இது மாடியூல் நம்பர் 2ல் கவர் ஆகும். கொஸ்டின் நம்பர் 4A அண்ட் B ரெண்டுமே பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இது ரெண்டும் 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இது மாடியூல் 4ல் கவர் ஆகும். ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 4ல் பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ்னு இருக்கும். அந்த சாப்டரில் இது கவர் ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5A அண்ட் B பார்க்கலாம். இதில் கொஸ்டின் நம்பர் 5Aல இண்டேஎஸில் கேட்டிருக்காங்க. இண்டேஎஸ் மாடியூல் நம்பர் 5 ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 5. அண்ட் அடுத்தது 5B கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடானதை மட்டும் கேட்டிருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது மாடியூல் நம்பர் 3ல் கவர் ஆகும் ஸ்டடி மெட்டீரியலில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6ல் இருந்து பார்த்தோம்னா இது எல்லாமே ஆடிட்டிங் ரிலேட்டடானது. ஸோ ஆடிட்டிங்கில் 6A அண்ட் B 6A மாடியூல் நம்பர் 6ல் கவர் ஆகும். இன்டர்னல் செக்கு, இன்டர்னல் கண்ட்ரோல் அதெல்லாம் வரக்கூடிய சாப்டர். அண்ட் மாடியூல் நம்பர் 7ல் ஒரு ஆடிட்டர் கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டருடைய கம்பெனி ரிலேட்டடான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அதில் வரும். மாடியூல் நம்பர் 7ல் இது கவர் ஆகும். மாடியூல் நம்பர் 7ல் நிறையா கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் எப்போவுமே எக்ஸாமில். ஸோ இப்போவும் பார்த்தோம்னா 6Bயில் கவர் ஆகிருக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7A இது ரெண்டுமே. இப்போ 6Bயில் பார்த்தோம்னா கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டடாக செக்ரட்டரியல் ஆடிட்டுக்கு ஆன ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 7A அண்ட் B இதுவுமே மாடியூல் 7ல் தான் கவர் ஆகுது. ஆடிட் ரிப்போர்ட்னா என்ன, ஆடிட் சர்டிஃபிகேட்னா என்ன, அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அண்ட் நேஷனல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மாடியூல் 7ல் கவர் ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்
செக்ஷன் ஏ இதில் பார்த்தோம்னா மாடியூல் 8ல் கவர் ஆகிற மாதிரி ஆடிட் ஆஃப் வேரியஸ் என்டிட்டிஸ்னு வரும். அதில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஆடிட் பார்க்குறதா இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8B இதுவுமே ஃபஸ்ட்டு ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க. இதுவுமே மாடியூல் 7ல் கவர் ஆகும். ஸோ மாடியூல் 7ல் இருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் எப்போவுமே. அதே மாதிரி தான் இப்போவும் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டடி மெட்டீரியலில் என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கே டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டில் எவ்வளவு மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் மாடியூல் 1ல் 14 மார்க்ஸு, மாடியூல் 2லேயும் 14 மார்க்ஸுக்கு கொஸ்டின் இருக்குது. எப்போவுமே மாடியூல் 2ல் ஒரே கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க இப்போ. அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் 7 மார்க்ஸுக்கு, பேங்கிங் எலக்ட்ரிசிட்டி இன்சூரன்ஸில் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டும் 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் 7 மார்க்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆடிட்டிங் அப்படின்னு வரும்போது அங்கே பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்கில் 7 மார்க்ஸ் கொஸ்டின் தியரியில் இருக்குது, தட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸில் இருக்குது. அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் இதில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் 28 மார்க்ஸுக்கு இங்கே கவர் ஆகிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸில் இங்கே 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் எல்லாமே ஓரளவுக்கு கிட்டக்கு தான் இருக்குது. பட் இந்த பேங்கிங் எலக்ட்ரிசிட்டி இன்சூரன்ஸுங்கிறது டிஸ்கிரிப்டிவில் கொஞ்சம் கூடுதலாகவே தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே ஒரு பெரிய கொஸ்டினாக தான் கேட்குறாங்க. அதே மாதிரி ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் அதுலேயுமே கொஞ்சம் கூடுதலான மார்க்கில் தான் இங்கே கேட்டிருக்காங்க. பேப்பர் நம்பர் 11 ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இதில் செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸில் எந்தெந்த சாப்டரில் இருந்து எவ்வளவு மார்க்கு கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லா கொஸ்டினுமே பார்த்தோம்னா ஏபியில் 7+7, சில இடத்துல கொஸ்டின் ஒரே கொஸ்டினாக 14 மார்க்ஸ்க்கு அந்த மாதிரி தான் எல்லா பேப்பர்ஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 2A இது வந்து கமர்ஷியல் பேப்பர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், அடிக்கடி இதில் கொஸ்டின் வரும். இது 2 மாடியூலில் கவர் ஆகும். ஒன்று மாடியூல் 2ல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுலேயும் கவர் ஆகும் மாடியூல் 2. அண்ட் மாடியூல் 6லேயுமே இது கவர் ஆகும். அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ரிலேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது மாடியூல் 11ல் வரும். பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸில் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மாடலிங் அப்படிங்கிற சாப்டரில் இது கவர் ஆகும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3A. 3Aல பார்த்தோம்னா இது ரேஷியோ அனாலிசிஸ், டூல்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ். இதில் மாடியூல் நம்பர் 3ல் வரும். ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3B பார்த்தோம்னா இதில் ஆல்ட்மேன் இசட் ஸ்கோர் கேட்டிருக்காங்க. இதுவுமே மாடியூல் 3ல் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ மாடியூல் 3ல் இருந்து தான் இந்த 2 கொஸ்டினும் 2A and B கேட்டிருக்காங்க. தட் இஸ் 3A and B. கொஸ்டின் நம்பர் 4ல் அதில் பார்ட் A கொஸ்டினும் பார்த்தோம்னா மாடியூல் 3ல் இருந்து தான் கேட்டிருக்காங்க. காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட், இதுவும் மாடியூல் 3ல் இருந்து கவர் ஆகக்கூடிய கொஸ்டின் தான். இது ஒரு 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4B. இதில் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ இது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் கவர் ஆகக்கூடியது மாடியூல் நம்பர் 4 ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 4. எப்போவுமே இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். யூஸிங் புக் வேல்யூ, அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வேல்யூ, அல்லது ரெண்டுமே கலந்தும் கேட்பாங்க. ஸோ பாஸ்ட் எக்ஸாம்ஸ்லையும் இதே மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5Aல நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அண்ட் 5Bல பார்த்தோம்னா IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இதை எஸ்டிமேட் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டினுமே கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படிங்கிற சாப்டரில் கவர் ஆகும். மாடியூல் நம்பர் 5ல் கவர் ஆகும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல் கொஸ்டின் நம்பர் A ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் எஸ்டிமேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் மினிமம் இன்வென்ட்ரி லெவல் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த மாடியூல் நம்பர் 6ல் கவர் ஆகும் இந்த 2 கொஸ்டினுமே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7ல் ஃபஸ்ட்டு ஒன் டிவிடெண்ட் பாலிசி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். டிவிடெண்ட் பாலிசி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 7B. இதில் அவங்க கேட்டிருக்கிறது லிவரேஜ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லிவரேஜ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு எந்த மாடியூலில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மாடியூல் நம்பர் 7ல் தான் இந்த டிவிடெண்ட் பாலிசி அண்ட் லிவரேஜஸ் அனலைசிஸ், இது ஆப்ரேட்டிங் அண்ட் கம்பைன் லிவரேஜ், ஃபைனான்ஷியல் லிவரேஜ், இது எல்லாமே மாடியூல் நம்பர் 7ல் வரும். இந்த 2 கொஸ்டினுமே 7A and B ரெண்டுமே மாடியூல் நம்பர் 7ல் ஸ்டடி மெட்டீரியலில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 8, இது பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்லேருந்து வரக்கூடிய 2 கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேட்டா எத்திக்ஸ்னா என்ன, அதனுடைய 5 பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 பேசிக் பிரின்சிபல்ஸ். இது மாடியூல் நம்பர் 8ல் இன்ட்ரடக்ஷன் சாப்டரில் கவர் ஆகும். அடுத்தது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் மாடலிங் அப்படிங்கிற சாப்டர் மாடியூல் நம்பர் 11ல் கவர் ஆகும். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் வெயிட்டேஜ் ஸ்டடி மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸில் எவ்வளோ மார்க்குக்கு கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் மாடியூலில் இருந்து 7 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டூல்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் அனலைசிஸ் மாடியூல் 3ல் 21 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு வெயிட்டேஜ் 15% தான் கொடுத்துருக்காங்க. 15 மார்க்கை விட 21 மார்க்குக்கு இங்கே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் பார்ட்லேயே இருக்குது. அடுத்தது மாடியூல் நம்பர் 4ல் 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் 14 மார்க்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்லேயும் 14 மார்க்கு, அண்டு ஃபைனான்ஷியல் டிசிஷன் இதில் தான் அந்த டிவிடெண்ட் அண்டு லிவரேஜ், ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அதெல்லாம் 14 மார்க்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் மொத்தத்துக்கு பார்க்குறப்ப 7 + 14, மாடியூல் 8ல் 7 மார்க்ஸும் மாடியூல் 11ல் 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. மாடியூல் 11ல் ஆக்சுவலாக வெயிட்டேஜே மொத்தமே 5% தான். பட் அதில் இருந்து 14 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டில் மட்டுமே. பேப்பர் நம்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இதில் செக்ஷன் பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2A, இது காஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை டேப்லர் ஃபார்மில் கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் மாடியூல் நம்பர் 1ல் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சாப்டரில் வரும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2Bயில் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் ABC, இது மாடியூல் 2ல் கவர் ஆகும். இதில் ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 வந்து ஒரே பெரிய கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிசிஷன் மேக்கிங் செக்ஷன் சியில் மாடியூல் 3, 4, 5 இதெல்லாம் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 மாடியூல் கவர் ஆகும். செக்ஷன் சியில் கவர் ஆகும். டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இது வந்து இந்த கொஸ்டின் நம்பர் 3 மட்டும் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 4ல் கொஸ்டின் நம்பர் 4A இதுவுமே டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டடானது தான். சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா எவ்வளோ யூனிட் சேல் பண்ணணும், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்த கொஸ்டின்லேயும் பார்த்தோம்னா காஸ்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராமை பற்றி அனலைசிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே டெசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான். ஸோ இது எல்லாமே மாடியூல் நம்பர் அப்படின்னு 3, 4, 5 3 இருக்கும். செக்ஷன் சி அப்படின்னு நம்ம இதெல்லாமே சொல்லலாம். செக்ஷன் சியில் கவர் ஆகும். இப்போ கொஸ்டின் நம்பர் 3, 4 ரெண்டுமே செக்ஷன் சியில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அதிலிருந்து ஒரு கொஸ்டின். மொத்தமாக ஒரே பெரிய கொஸ்டினாக கேட்டிருக்காங்க 14 மார்க்ஸுக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கவர் ஆகக்கூடிய டாபிக் நம்பர் பார்த்தோம்னா மாடியூல் நம்பர் 6 ஸ்டடி மெட்டீரியலில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினில் 6Aவுமே ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் 6ல் கவர் ஆகக்கூடிய அதே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் 14 + 7 21 மார்க்குக்கு இந்த தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாடியூல் நம்பர் 6ல் கவர் ஆகக்கூடிய ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6B. 6Bயில் பார்த்தோம்னா பட்ஜெட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ பட்ஜெட் ரிலேட்டடாக 7 மார்க்ஸ் கொஸ்டின். இது மாடியூல் நம்பர் 7ல் பட்ஜெட் எல்லாம் கவர் ஆகும் ஸ்டடி மெட்டீரியலில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7A. 7Aல அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் வேல்யூ ஆடட் கேட்டிருக்காங்க. 7Bயில் கொஸ்டின் கேட்டிருக்கிறது லேர்னிங் கர்வ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 7AB ரெண்டுமே பார்த்தோம்னா டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் மாடியூல் 8ல் கவர் ஆகும் ஸ்டடி மெட்டீரியலில். அதிலிருந்து தான் இந்த 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8A. கொஸ்டின் நம்பர் 8A இது வந்து டெசிஷன் ட்ரீ ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ இது மாடியூல் 10ல் டெசிஷன் தியரியில் கவர் ஆகும் ஸ்டடி மெட்டீரியலில். மாடியூல் 10ல் கவர் ஆகும். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 8B. இது ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படிங்கிற அந்த சாப்டர்லேருந்து ஒரு 7 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் புக்கில் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அந்தந்த செக்ஷனில் எவ்வளவு மார்க்குக்கு இங்கே கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் சாப்டரில் டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டில் 5 மார்க்ஸுக்கு பதிலாக 7 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் இருக்குது. ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் டெசிஷன் மேக்கிங் டூல்ஸில் 28 மார்க்ஸுக்கு மொத்தத்துக்கு கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் 21 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. பட் ஆக்சுவலாக அதுக்கு வெயிட்டேஜே மொத்தமாக 15 தான். ஆனால் இங்கே 21 மார்க்ஸுக்கு கொஸ்டின் இங்கே இருக்குது. அண்ட் பட்ஜெட்டுக்கு 7 மார்க்ஸு
அண்ட் டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டில் 14 மார்க்ஸுக்கு கொஸ்டின் இங்கே இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அண்ட் டிசிஷன் தியரி ரெண்டுமே 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இத்தனை வெயிட்டேஜை விட இங்கே கூட மார்க் இருக்கே அப்படின்னு சில சமயம் நினைக்கலாம். பட் இவங்க நம்ம பார்த்தது எல்லாமே அலாங் வித் அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்கல்ல, சாய்ஸுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்கல்ல, அதோட சேர்த்து தான் நம்ம இங்கே மார்க்ஸு பார்த்துருக்கோம். ஸோ 98 மார்க்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது ஒன்லி ஃபார் 7 கொஸ்டின்ஸ், தட் இஸ் 5 கொஸ்டின்ஸ். 70 மார்க்ஸுக்கு மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணணும். அப்போ அவங்க 98 மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறத தான் இங்கே நம்ம வெயிட்டேஜ்னு போட்டிருக்கோம். அதோடு நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அவங்க வெயிட்டேஜ்னு புக்கில் கொடுத்துருக்கிறது எம்சிக்யூ அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பார்ட் 2 கலந்து கொடுத்துருப்பாங்க. பட் அதில் டிஸ்கிரிப்டிவ் பார்ட்லேயே சில இடத்துல நமக்கு கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து மேபி இந்த எக்ஸ்ட்ரா சாய்ஸில் நம்ம எடுத்துக்கிற கொஸ்டின்ஸோடைய மார்க்கும் அதுவும் கவர் ஆகிருக்கலாம். பட் அந்த எந்தெந்த கொஸ்டின்ஸில் நிறையா மார்க்ஸ் கேட்குறாங்க, ஸோ அதில் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்ப ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் குரூப் 2 சிஎம்ஏ இன்டரில் குரூப் 2 டிசம்பர் 2024 கொஸ்டின் பேப்பரை நம்ம டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாஸ்ட் 2 எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைசிஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதுவும் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்னுமே கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.